deemed essential that the perpetrators and planners of the 22nd April attack be brought to justice. Despite a fortnight having passed since the attacks, there has been no demonstrable step from Pakistan to take action against the terrorist infrastructure on its territory or on territory under its control. Instead, all it has indulged in are denials and allegations. ऑपरेशन सिंदूर 22 अप्रैल को पहलगाम में हुए विभत्स आतंकवादी हमले के शिकार मासूम नागरिकों व उनके परिवारों को न्याय देने के लिए लॉन्च किया गया था। इस कार्रवाई में 9 टेररिस्ट कैंप्स को टारगेट किया गया और पूरी तरह से इसे बर्बाद किया गया। No military establishments were targeted. India has demonstrated considerable restraint in its response. However, it must be said that the Indian Armed Forces are fully prepared to respond to Pakistani misadventures, if any, that will escalate this situation. வணக்கம், இது கேள்விக்களம். பஹல்காம் தாக்குதலை அடுத்து பாகிஸ்தான் பகுதியில் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இந்திய இராணுவம் நிகழ்த்திய துல்லிய தாக்குதலில் தீவிரவாதிகளுடைய முகாம்கள் அழிக்கப்பட்டதாக இந்திய அரசு இன்று தெரிவித்திருக்கிறது. தீவிரவாத தாக்குதலில் பலியானவர்களுடைய குடும்பத்தினருக்கு, பலியானவர்களுக்கு நீதி கிடைப்பதற்காக மிகவும் துல்லியமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்று இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் தெரிவித்திருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் நம்பகமான உளவு தகவல்களின் அடிப்படையில் தீவிரவாதிகளுடைய முகாம்கள் கண்டறியப்பட்டு அங்கு பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் துல்லியமான இலக்குகள் தாக்கப்பட்டன என்பது இன்று அரசு தெரிவித்திருக்கக்கூடிய தகவல். ஒரு போரை தூண்டும் நோக்கத்திலோ இராணுவ நிலைகள் மீதோ பொதுமக்கள் மீதோ தாக்குதல் நடத்தவில்லை. தீவிரவாத முகாம்களை குறிவைத்து தாக்கியதாக இந்திய அரசின் சார்பில் பேசிய வெளியுறவு அமைச்சர், இராணுவ அதிகாரிகள் இன்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள், எல்லா கட்சிகளும் பிரபலங்களும் இந்த தாக்குதலை வரவேற்று இந்த பதிலடி தேவையானது என்று தெரிவித்திருக்கின்றன. இந்த பதிலடி என்பது எதை சாதித்திருக்கிறது? சர்வதேச அளவில் இந்த பிரச்சனை இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? காஷ்மீரில் அமைதி திரும்புவதற்கு பஹல்காம் பகுதி உட்பட காஷ்மீர் முழுவதும் மக்கள், சுற்றுலா பயணிகள் சென்று வருவதற்கான ஒரு அமைதியான சூழ்நிலையை இந்த சம்பவம் என்பது ஒரு நிரந்தர அமைதி திரும்புவதற்கான பதிலடியாக இந்த நிகழ்வு இருக்கப் போகிறதா? இதனுடைய எதிர்வினைகள் என்னவாக இருக்கும்? இந்தியாவினுடைய இராணுவ வலிமை என்பதும் உளவுத்துறை கட்டுமானம் என்பதும் பறைசாற்றப்பட்டிருக்கிறதா என்கிற பல்வேறு அம்சங்களை நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு கர்னல் திரு கணேசன் அவர்கள், இராணுவ தகவல் தொடர்பு அதிகாரி, தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மென் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய திரு ஆர் மணி அவர்கள், பொது சுகாதார வல்லுநர் திரு அமலோர் போநாதன் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு மாதவன் நாராயணன் அவர்கள் டெல்லியிலிருந்து, இவர்களோடு ஏர் மார்ஷல், ஓய்வு பெற்ற ஏர் மார்ஷல் திரு மாதேஸ்வரன் இணைய இருக்கிறார். எல்லோருக்கும் வணக்கம். நான் திரு கர்னல் கணேசன் அவருடைய முதற் பார்வையை கேட்குறேன். இந்த சம்பவத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த சம்பவம் இந்த பேக்ட்ராப்பில் 22 ஏப்ரல் 2025 நடந்த அந்த கோர சம்பவம் ஒரு படுகொலை, மதத்தின் சாயம் பூசப்பட்ட படுகொலை. நான் எந்த ஒரு அக்யூசியேஷனும் இங்கே வைக்கல. இது உலக அரங்கில் இது தெள்ள தெளிவாக இந்த சாயம் பூசப்பட்ட படுகொலை, மதத்தின் பேரில் நடந்த அந்த படுகொலை கண்டிக்கும் போது ஒரு தேசிய தலைமை, 150 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தேசிய தலைமை இந்த தீவிரவாதத்துக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி 16 நாள் கழித்து நேற்று நைட்டு 1 மணிக்கு ஒரு 9 டார்கெட்ஸ் செலக்ட் பண்ணி நம்ம ஒரு ப்ரிசிஷன் அட்டாக் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 9 டார்கெட்ஸ் என்ன, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த செஞ்ச தீவிரவாதிகள் எங்கே அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழும்போது அந்த தீவிரவாதிகள் வெறும் அம்பு தான். அதோட வில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் என்கிற நாட்டிலிருந்து கிளம்பிய தீவிரவாதம், ஸ்டேட் ஸ்பான்சர்டு
டெரரிசம் அப்படின்னு உலக அரங்கில் பாகிஸ்தான் வந்து ஒரு ரோக் நேஷன் அப்படிங்கிறத உலக நாடுகள் மட்டும் இல்லை, அந்த நாடே கடந்த 30 வருடமாக நாங்கள் தீவிரவாதத்தை வந்து ஒரு தொழிலாக, ஒரு இண்டஸ்ட்ரியாக நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத அந்த நாடே ஒப்புக்கொண்ட ஒரு இந்த காலகட்டத்தில் இந்த 9 டார்கெட்ஸ் மட்டும் ஏன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இதோடைய இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் எப்படி நமக்கு இப்போ ரெலிவெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தேசிய தலைமை அது எந்த தலைமையாக இருந்தாலும் சரி, ஒன்று தீவிரவாதத்தை இதுக்கு முன்னாடி நடந்த தீவிரவாதத்துக்கும் இப்போ நடந்த தீவிரவாதத்துக்கும் ஒரு மாறுபாடு இருக்குது, ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து இன்டிஸ்கிரிமினேட்டாக வந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க, அட்டாக் பண்ணியிருக்காங்க, இந்த மதத்தை சார்ந்தவனான்னு கேட்டு அந்த இதை செய்யலை. இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் இது கல்மினேஷன் வந்துடுச்சு. இதுதான், இதுக்கு மேலே நோ பேஷன்ஸ் பியாண்ட் திஸ் பாயிண்ட். இந்த இது ஒரு லக்ஷ்மண் ரேகாவை தாண்டிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒவ்வொரு தடவையும் நம்ம பதிலடியே கொடுத்து பழகிய இந்திய தேசம் இந்த காலகட்டத்தில் அந்த பதிலடிங்கிறத விட அந்த பதிலடியோடு சேர்த்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக அப்படி வைத்தாலே ஒழிய இந்திய தேசம் ஒரு வல்லரசாக அந்த இதில் இருக்கிற த்ரெஷோல்டில் இருக்கிற இந்திய தேசம் அமைதியான முறையில் தன்னுடைய பொருளாதார வளர்ச்சியை இது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதுக்கு நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனையில் இருக்கிறது இந்த தீவிரவாதம் மட்டும்தான். அது எங்கேருந்து அண்டை நாடான பாகிஸ்தான் மண்ணிலிருந்து கிளம்பிய தீவிரவாதம். இதை வந்து நான் கடந்த தாக்குதல்களை ஒப்பிடுகிற போது இந்த தாக்குதல்ன்றது எந்த வகையில் மாறுபட்டது? இப்போ வந்து ட்ரோன் வார்ஃபேர், இப்போ நீங்கள் ரஷ்யா உக்ரைன் இந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் தொழில்நுட்பம் அப்படின்ற ஒன்று ஒரு போரையே வழி நடத்திட்டு இருக்கு. இந்த தாக்குதலில் கார்கில் காலத்தில் இல்லாத ட்ரோன், தொலைதூரத்தில் போய் பல கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய ஆள் இல்லாத ட்ரோன்கள் பயன்படுத்தக்கூடிய காலம் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இப்போ வந்து துல்லியமான தாக்குதல்னால் வெறும் உளவு தகவல்கள் ஒரு பேஸ் அப்படின்னா அந்த தாக்குதலுக்கான வழிமுறைகள் அப்படின்ற ஒன்று கடந்த காலத்திலிருந்து இது மாறி இருக்கா சார்? இப்போ முதல்ல வந்து இந்த செலெக்ஷன் ஆஃப் டார்கெட்ஸ் இந்த 9 வந்து தீவிரவாதிகள் முகாம் செலக்ட் பண்ணி, அதாவது நம்ம பிஓகேயில் ஒரு 5 டார்கெட்டும் நம்ம பாகிஸ்தானில் வந்து ஒரு 4 டார்கெட்டும் நம்ம செலக்ட் பண்ணது தீவிரவாதிகளுடைய முகாம் அப்படிங்கிறது உலக நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இது இன்றைக்கி நேற்றுக்கு கிடையாது, பல வருடங்களாகவே இதோட கிரிட் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. மேப்பில் எல்லா நாடுகள்கிட்டையும் இந்த இது இருக்குது, நம்மகிட்டையும் இருக்குது. இதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் நம்ம கேதர் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே பல வருஷங்களாகவே தெரியும். இங்கே தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க, இவங்களுடைய லான்ச் பேடு எங்கே இருக்குது, அவங்களுடைய மோடஸ் ஆப்பரண்டி எங்கே இருக்குது, எப்படி உள்ளே வருவாங்கன்றது நமக்கு தெரியும். நீங்கள் கேட்ட இந்த தாக்குதல் வந்து 9 டார்கெட் நம்ம எங்கேஜ் பண்ணோம், ஏரியல் பிளாட்ஃபார்ம்லேருந்து எங்கேஜ் பண்ணோங்கிறது உண்மை. இப்போ வந்து நம்ம மிசைல்ஸ் வச்சு பண்ணோமா பாம் வச்சு பண்ணோமா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. அந்த ஏரியல் பிளாட்ஃபார்ம் ரஃபேலா, MiG-29 சுகாய்ஸா இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரோன்ஸா அப்படிங்கிறது வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்ற வரைக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. நம்மளுடைய யூகம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா, இப்போ வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 24 மிசைல்ஸை வந்து வெறும் 25 நிமிஷத்தில் நம்ம ஃபயர் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த மிசைல்ஸ் ஃபயர் பண்ணணும் அப்படிங்கும்போது அதில் வந்து ஒன்லி பாசிபிலிட்டி வந்து ஜெட்ஸ் தான், ஃபைட்டர் ஜெட்ஸ் தான். அவங்க தான் மிசைல்ஸ் ஃபயர் பண்ண முடியும். இந்த மாதிரி ப்ரிசிஷன் டார்கெட்ஸை வந்து எங்கேஜ் பண்ணக்கூடியது வந்து ஒன்லி வித் ஃபைட்டர் ஜெட்ஸ். அதில் ரஃபேல் வந்து இப்போ வந்து இவங்க வந்து சொல்கிறது வந்து ஸ்கால்ப் அப்படிங்கிற ஒரு அதிநவீன மிசைல் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, ஹேமர் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கால்ப் அப்படிங்கிற மிசைல் யூஸ் பண்ணப்பட்டிருந்தா அது எந்த வித ட்ரோன் மூலமாகவோ வேறு எந்த பிளாட்ஃபார்மில் இருந்தும் அதை ஃபயர் பண்ணியிருக்க முடியாது. அதோட கம்பேட்டிபிலிட்டி வந்து ரஃபேலுங்கிற மாடர்ன் ஜெட்டில் தான் இருக்குது. இப்போ வந்து அது வந்து இரவில் பயணிக்கக்கூடிய விமானமாக இருக்கணும், ஜெட்டாக இருக்கணும். எஸ், அதிலிருந்து தான் அந்த மிசைலை லான்ச் பண்ண முடியும். அது போக இந்த மிசைல் அந்த ஸ்கால்ப் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்கால்போட ரேஞ்ச் வந்து 500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அட்டாக் பண்ணக்கூடியது. ஆனால் இதை வந்து ப்ரிசிஷனாக வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து பாகிஸ்தான் வான்வெளியை ஊடுருவி போக வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம சைடு வான்வெளியில் இருந்தே நமக்கு கிரிட் ரெஃபரன்ஸ் அதோட லொக்கேஷன்ஸ் வந்து ரொம்ப தெளிவான தெரிஞ்சிருக்கும் போது இங்கே நம்ம வான்வெளியில் இருந்தே அதை வந்து ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் இந்த ஸ்கால்ப் வச்சு இவங்க எங்கேஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த எங்கேஜ் பண்ணதுங்கிறது உண்மை. நான் வந்து முழுசாக இதை வந்து சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம எங்கேஜ் பண்ணோம் டார்கெட்டை, அதனுடைய விளைவு என்ன, அது என்ன டேமேஜை கிரியேட் பண்ணிச்சு அப்படிங்கிறதுக்கு பேர் வந்து போஸ்ட் ஸ்ட்ரைக் டேமேஜ் அசஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குங்க.
இதை வந்து நம்ம நம்ம இந்திய அரசாங்கம் அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அது எப்படின்னா, இந்த போஸ்ட் ஸ்ட்ரைக் டேமேஜ் அசஸ்மெண்ட் எப்படி வரும்னா, இந்த போன ஜெட்ஸ் எந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து நம்ம அந்த ஸ்ட்ரைக்கு கேரி அவுட் பண்ணமோ அதில் உள்ள கேமராஸ், சேட்டலைட் இமேஜரி, அது போக ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், நாலாவதாக வந்து பாகிஸ்தானுடைய ஓன் மீடியா, இந்த இதில் இருந்து எடுக்கணும். பாகிஸ்தானோட ஓன் மீடியா எப்பயுமே ஒன்றுக்கு முரணாக தான் சொல்லும். ஆனால் நம்மளுடைய இமேஜரிஸ் அந்த ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ்ல இருந்து கொராபரேட் பண்ணுன்றீங்க, 4 விஷயத்தையும் எடுத்து கொராபரேட் பண்ணி. இது வரைக்கும் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியில வரல. இத்தனை தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள், இத்தனை முகாம்கள் அளிக்கப்பட்டன அப்படிங்கிறது வந்து பில்டிங் தான். முகாம் அப்படிங்கிறது வந்து வெறும் பில்டிங். எத்தனை தீவிரவாதிகள் அளிக்கப்பட்டார்கள், அந்த என்னென்ன அதில் ஏதாவது முக்கியமான தலைவர்கள், இப்போ பகவல்பூர்ன்ற ஒரு டார்கெட் எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சுவல் கேஷுவாலிட்டி அப்படின்றது நமக்கு எக்ஸாக்ட்டா இந்த நிமிஷத்துல தெரியல. அது வந்து எப்படின்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான். ஓகே, கெஸ்ஸிங் கேம் நம்ம இதில் விளையாட முடியாது. ஓகே. திரு மாதவ நாராயணன் சார் கேட்கலாம் சார். இது இந்த தாக்குதல் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் நடத்தப்பட்டது, இது என்ன மாதிரியான இம்பேக்டை இந்தியாவிலையும் வெளியிலையும் சர்வதேச அரங்கிலையும் ஏற்படுத்தியிருக்கு? இனிமேல் இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படின்ற ஒன்றுக்கு முடிவு வந்துருச்சு, ஒரு தக்க பதிலடி கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? இனிமே ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் அந்த மாதிரியான ஒரு இன்டென்ஷன் இல்லை, சிவிலியன்ஸ் எங்கள் டார்கெட் இல்லை, மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எங்கள் டார்கெட் இல்லை, டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணது தான் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் தரப்பில் விளக்கம் இன்றைக்கு வந்து ஊடகத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு ஃபுல் ஸ்கேல் வார நோக்கி போகுமா? பாகிஸ்தானோட ரியாக்ஷனும் உலக நாடுகளுடைய பார்வையும் எப்படி இருக்குது சார்? இதில் நல்ல கேள்வி குணசேகரன். இது நல்ல வேளை நீங்கள் இது ஒரு தொழில்நுட்பமும் இராணுவ அம்சங்களையும் நான் அலசிட்டேன் இப்போ. ஆனால் அது வெளியுறவுத்துறையிலேருந்தும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்றால் என்ன, இதை ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இல்லை, பொதுவாக வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ், அதாவது உலக சர்வதேச லெவலில் நம்ம ஒரு சூழலில் பார்த்திங்கன்னா இது பதிலடி, இது அதிரடி, ஆனால் அதில் ஒரு நெருக்கடியும் இருக்குது இந்தியாவுக்கு. அதை நம்ம ஒரு விதமான யதார்த்தமாக தான் பார்த்தாகணும்னு நான் நம்புகிறேன். பொதுவாக பாகிஸ்தான் என்பது ஒரு இப்போ திரு கணேசன் சொல்லியிருந்தார், 30 வருஷமாக அவங்க வந்து தீவிரவாதத்தை ஒரு விதமாக கையாண்டிருக்காங்கன்னு. அது யாருக்காக கையாண்டிருக்காங்கன்னா அமெரிக்காக்காகவும் மேற்கத்திய ஐரோப்பாக்காகவும் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க சொல்கிறார். அதனால் பாகிஸ்தானை கிளையண்ட் ஸ்டேட்டும்பாங்க. அதாவது அது ஒரு விதமான ஏஜென்ட் மாதிரி, தனக்காக மற்றும் செயல்படாமல் மற்றவங்களுக்காகவும் இது வெளியுறவுத்துறையிலையும் இராணுவத்திலையும் ஒரு மாதிரி ஒரு எடுபிடி மாதிரி ஒரு மாதிரி சர்வதேச இராணுவ அள்ளக்கைன்னு கூட சொல்லலாம். இதை ஒரு அடியாள், அதையும் நம்ம மனசில் வச்சுட்டு தான் இதை நம்ம வந்து அடியாள், ஆமாம் அடியாள் சொல்லலாம், அடியாள் தான் இது. இது ஒரு கிளையண்ட்ஸ், இங்கிலீஷில் சொல்ல போனால் கிளையண்ட் ஸ்டேட்டு, ரோக் ஸ்டேட்டு எல்லாம் சொல்லுவாங்க. அது என்ன சொன்னாலும் கடைசியில் 2 விஷயத்தை யதார்த்தத்தை நம்மளால் மறுக்க முடியாது. ஒன்று வந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, அவரும் கொஞ்சம் வசவசன்னு தான் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப வெக்கத்துக்குரிய விஷயம், சண்டை போட்டுக்காதீங்க, நல்லா இருங்க நல்லா சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் எல்லா சீனாவிலேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து எல்லோரும் கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னு தான் சொல்கிறாங்க. இந்தியாவும் இதை ஒரு அடக்கமான ஒரு அணுகுமுறையோட இவ்வளோ ஒரு தீவிரமான விஷயமா இருந்தாலும், தீவிரவாதத்துக்கு எதிரடி பதிலடி எல்லாம் கொடுக்குறதா இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணியிருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். ஆனால் ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் அதில் மாறி இருக்கிற சூழல் என்னென்னா, எல்லாருமே வந்து இப்போது இந்தியா வந்து ஒரு விதமான இராணுவ ரீதியிலும் பார்த்தாலும் சரி, பொருளாதார ரீதியில் பார்த்தாலும் சரி, இந்தியா அந்த காலகட்டத்தை தாண்டிடுது. ஏதாவது ஒரு மாதிரி ஒரு வீக்காக ஒரு விதமான பலவீன ஸ்டேட்டஸ் தாண்டிடுது. அதனால் ஓரளவுக்கு இஸ்ரேலை நீங்கள் காசாவில் பண்ணினா மாதிரி அதில் ஒரு 10% கூட இந்தியாவுக்கு பண்ண உரிமை இல்லைன்னு சொல்ல யாருக்கும் உரிமை கிடையாது. இந்தியாவும் பொதுவாகவே சொல்லும், இப்போ மோடி காலத்துலேருந்து கொஞ்சம் அதிகமாகவே சொல்கிறது என்னென்னா, எங்களுடைய பாதுகாப்புக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், மற்றவங்க நீங்கள் அட்வைஸ் பண்ணாதீங்கிற ஒரு அணுகுமுறையும் இப்போ இருக்குது. அதனால் அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி ஒரு இப்படியும் அப்படியும் பேசுவாங்களே ஒழிய, இந்தியா தனக்குத்தானே தான் பாதுகாக்க வேண்டும், அதுக்கேற்றபடி தான் பண்ணியிருக்கு. ஆனால் இதில் கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வெறும் எல்லை சார்ந்த விஷயம் கிடையாது. தீவிரவாதம் என்பது
கன்வென்ஷனல் மிலிட்ரி, அதாவது ஒரு கால இராணுவத்துக்கும் இன்னொரு இராணுவத்துக்கும் ஒரு விதத்தில் போர் நடக்குதே ஒழிய இது ப்ராக்சி வார் சொல்லுவாங்களே, இது ஒரு விதமான மறைமுக போர் தான். பாகிஸ்தான் வந்து 1980களிலேருந்து மறைமுக போர். ஜெனரல் ஜியாவே சொல்லியிருந்தார், ப்ளீடிங் தெம் வித் 1000 கட்ஸ்னு. அதாவது ஒரு குண்டாக அவங்கள அடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக அவங்கள ரத்தம் கக்கி பண்ண வைக்க வேண்டுங்கிற ஒரு அணுகுமுறையோட ஒரு இராணுவ சித்தாந்தம் இருக்குது பாகிஸ்தானில். அதை எல்லாத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு முடிவுன்னு சொல்ல முடியாது. ஆனால் கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் இருக்குது இதில். இந்திய தாக்குதலில் இன்று நான் வர பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பில் இருக்கும் காஷ்மீரை நோக்கி மட்டும்தான் விமானங்கள் சென்றன, இராணுவங்கள் சென்றன, அல்லது ஒரு விதமான உளவுத்துறையும் அங்கே தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி 3 இடத்துல பார்த்தீங்கன்னா முரீத்கே, பஹாவல்பூர், அப்புறம் 3 இடங்களில் அது கிட்டத்தட்ட ராஜஸ்தான் பார்டர் வரைக்கும், பஹாவல்பூர் வரைக்கும் தாக்கியிருக்கு இந்திய விமானங்கள். அதனால் அது ஒரு முக்கியமான விஷயம். அது அந்த ராஜஸ்தான் அதனால் சர்வதேச எல்லையையும் தாண்டி வெறும் அந்த எல்ஓசிங்கிறாங்களே, காஷ்மீரில் இன்னும் முடிக்கப்படாத ஒரு அரைகுறை எல்லை தான் இருக்குது. அதனால தான் எல்ஓசிங்கிறோம், லைன் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது. ஆனால் ராஜஸ்தான் பார்த்திங்கன்னா அது இன்டர்நேஷ்னல் பார்டர், சர்வதேச எல்லை. சர்வதேச எல்லையையும் இந்தியா தைரியமாக கடந்து சென்று முகாம்களை அழித்தது ஒரு தைரியத்தையும் ஒரு தீவிரத்தையும் ஒரு நோக்கத்தையும் ஒரு உள்நோக்கத்தையும் தெரிவிக்கிறது. இது ஒரு பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு நல்ல ஒரு செய்தின்னு சொல்லலாம், ஏதாவது ஒரு வார்னிங். ஆனால் போர் நடக்குமா என்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்ல வர்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். அது வந்து தாண்டியும் இந்திய எல்லை, பாகிஸ்தான் எல்லை, இந்த இரண்டுக்கு இடையில் இருக்கிற ஒரு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், இந்த எல்லை பகுதியில் மட்டும் நிலவிட்டு இருந்த சண்டை அப்படின்ற ஒன்று இன்னொரு டெரிட்டரிக்கு போய் அங்கே தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு வலிமை இருக்கு அப்படின்னு காட்டினதன் வழியா பாகிஸ்தான் ஒரு பாடத்தை இன்னைக்கு கற்றிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது ஆமாம், அது திட்டவட்டமாக சொல்லலாம். அதில் குறிப்பாக வந்து வரைபடத்தை வைத்து பார்த்தீங்கன்னா, சர்வதேச வெளியுறவுத்துறையோட ரூல்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரில் நடக்கிறது எல்ஓசி சண்டை. அதாவது அது இன்னும் அது ஒரு விதமான பழைய பிரச்சனை, இன்னும் தீர்க்கப்படாத அரைகுறை ஸ்டேட்டு. ஆனால் ராஜஸ்தானில் சர்வதேச எல்லை என்பது திட்டவட்டமாக இருக்கிற இடத்தையும் தாண்டி இந்தியா பண்ணிட்டுனா என்ன அர்த்தம்னா, ஒரு பாருங்கள், நாங்கள் வந்து எங்கள் பாதுகாப்புக்காக என்ன வேணால் பண்ணுவோம், இந்த வெறும் இது எல்லை மாத்திரம் இல்லை, இது ஒரு விதமான ஒரு மெசேஜ் உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோங்கிற மாதிரி இருக்குது. அதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம், திரு கணேசன் சொன்ன மாதிரி இதில் ஒரு புது தொழில்நுட்பமும் வந்ததுனால இந்திய விமானங்கள் ஒரு மாதிரி மேலே பறந்து ஆனால் எல்லையை தாண்டாமலேயே தாண்டும் ஒரு தொழில்நுட்பம் இருக்குது. இப்போ கணினியை ஒரு ஜிபிஎஸ் எப்படி நம்ம ஓலாலேயோ உபர்லேயோ நம்ம டாக்ஸி கூப்பிடுற மாதிரி அதையே ஒரு 10,000 மடங்கு ஒரு நுண்ணியத்தோடு அதை பெருக்கி கீழே குனிஞ்சு ஏர் டு சர்ஃபேஸுங்கிற மாதிரி போய் நல்ல அதிரடியோட ஒரு ப்ரிசிஷனோட ஒரு நுணுக்கத்தோடு தாக்கும் ஒரு தொழில்நுட்பமும் இருக்குது. ஒரு எல்லை தாண்டுவோம், என்ன வேணால் பண்ணுவோம்ங்கிற ஒரு தைரியமும் இருக்குது. சர்வதேச லெவலில் வெளியுறவு தேசத்தில் பார்த்தீங்கன்னா ஐநாவில் எல்லா இடத்துலையும் ஒரு பக்கத்தில் அவங்க எல்லாரும் இந்தியாவுக்கு சாதமாக முழுசாக பேசாட்டாலும், ஒரு விதமான இருபக்கமும் சாராமாக பேசினாலும், கவனிச்சிங்கன்னா இந்த ராஃபேல் விமானங்கள்லாம் இந்தியாவுக்கு எங்கேருந்து கிடச்சிருக்கு? ஃப்ரான்ஸ்லேருந்து தான் கிடச்சிருக்கு. அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத வச்சு மாத்திரம் பார்க்காம அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். பொதுவாக சொல்லாமல் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, இது வந்து இது இந்தியாவுடைய பிரச்சனை, நீங்களே பாதுகாக்கும் உரிமையும் தகுதியும் உங்களுக்கு இருக்குது, பண்ணிங்கன்னு ஒரு விதமாக அந்த பக்கம் பார்க்குறாங்க. சைனா கூட ஒரு விதமாக ஒரு அடக்கத்தோடு தான் இதை செய்திருக்கு. ஆனால் பாகிஸ்தானின் இராணுவ கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் வரலாறை பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் இராணுவம் முன்னாடியே பேசினோம், ரோக் ஸ்டேட்னு. அது ஒரு மாதிரி ஒரு ரவுடி தேசம்னு சொல்லும் அளவு அதுங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு 10 தீவிரவாத இயக்கத்தை இதே 20 ஆளுங்க இருப்பாங்க. ஒரு நாள் கோடம்பாக்கத்து சினிமாவில் ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் கம்பெனியை பேர் மாற்றுற மாதிரி அவங்க
இன்றைக்கி அல் ஃபரான்பாங்க. நான் 30 வருஷமாக நான் காஷ்மீர் போயிருக்கேன், கார்கில் யுத்தத்தை கவர் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து அதே ஆளுங்க ஒரு நாள் ஹர்கத்துல் அன்சார்பாங்க, இன்னொரு நாள் லஷ்கர் ஏ தொய்பாங்கம்பாங்க, இப்போது ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸுங்கிறாங்க. நடுவில் நான் போயிருந்தபோது அல் ஃபரான்னாங்க. கடைசியில் கூட்டி கழித்து பார்த்தா என்ன? கூட்டி கழித்து பார்த்தா இது பாகிஸ்தானின் ISI சார்ந்த விஷயம். அவங்க வந்து ஒரு மாதிரி ஆட்டு வைக்கிற மாதிரி ஒரு பொம்மலாட்டத்தை வச்சு இந்த தீவிரவாத இயக்கத்தை நடத்துகிறாங்க. இதை ஒரு கன்வென்ஷனல் ஓகே சார். இப்போ வந்து சைனா வந்து அவுட்ரைட்டா பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணல. சர்வதேச அரங்கில் வந்திருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வளவளா குலகுலான்னு இருக்கு. ஒரு இந்த தாக்குதல்லாம் சண்டெல்லாம் போட்டுக்காதீங்கப்பா, வருத்தமாக இருக்கிறது, ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது, நீங்கள் வந்து ஃபுல் ஸ்கேல் இதாக போயிடாதீங்க, கொஞ்சம் பதட்டத்தை தனிங்க அப்படின்னு உலக நாடுகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. பட் இந்தியாவே அதை திட்டமிட்டு அந்த கருத்தை தானே சொல்கிறாங்க. இன்றைக்கி பாதுகாப்பு அமைச்சருடைய கருத்தும் கூட ஒரு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பையும் இந்த தாக்குதலில் ஏற்படுத்தலை அப்படின்ற விஷயத்தை அண்டர்லைன் பண்ணி சொல்கிறார். அப்போ வந்து ஒரு சர்வதேச அளவில் இந்த பிரச்சனைக்கான ஆதரவு இந்தியாவுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆதரவுன்றது எந்த வகையிலும் போயிடக்கூடாது. அதே நேரத்தில் வேற ஒரு பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணி ஆகணுன்ற விஷயத்தில் இது அணுகுறாங்களா, அந்த கோணத்துலேருந்து அணுகுறாங்களான்னு ஒன்று. இன்னொன்று, இது ஒரு ஃபுல் ஸ்கேல் வாரா போகாமல் பார்க்கணுன்ற எண்ணம் ரெண்டு தரப்புலையும் இருக்கா? இருக்கு. ஏன்னா அதில் முக்கியமாக பொருளாதாரத்தை கவனிக்கணும் குணசேகரன். நம்ம இந்தியா தான் உலகத்திலேயே, உங்கள் தமிழ்நாட்டில் இருந்து பேசுகிறீங்க, தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முன்னிலையில் நிற்கிறது. இந்தியா தான் உலகத்திலேயே இப்போது வேகமாக வளரக்கூடிய பொருளாதார ரீதியில் இந்தியா இருக்கிறது. பல விதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீடு, ஆப்பிள் முதற்கொண்டு இந்தியாவில் தான் ஐஃபோன் தயாரிக்கிறாங்க. இப்போ சைனாவை விட இங்கே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அந்த பொறாமையிலேயே பாகிஸ்தான் செயல்பட்டுருக்கோமான்னு சில பேர் பேசுகிறாங்க. இந்த சூழலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியில் பாகிஸ்தான் தான் படுத்திருக்கு, பலவீனப்பட்டு இருக்கு. இவங்க IMF கிட்ட ஒரு மாதிரி கையேந்தி போகிற நிலைமையில் இருக்கிறதுல இந்தியாவோட அணுகுமுறையும் இந்தியாவின் முதலீடு செய்திருக்கும் சில நாடுகள் இருக்குல்ல, குறிப்பாக ஐரோப்பா, UK. நேற்றுக்கு தான் UKவோட ஒரு வர்த்தக அக்ரிமெண்ட்டு நம்ம பண்ணியிருக்கோம். இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பின்னணியில், இந்த சூழலில் போர் என்பது பொருளாதார ரீதியில் யாருக்கும் வேண்டாத ஒன்று விஷயம். ஆனால் பாகிஸ்தான் இதை எப்படி பார்க்கிறதுனா, அவங்க போர் தொழில் தான் அவங்க தொழில்ங்கிற மாதிரி ஒரு இராணுவம் இருக்குது. அவங்களுடைய அவங்க தன்னுடைய மக்களை கூட அதிகம் கவனிக்காமல் பொருளாதாரம் படுத்திருந்தாலும் ஒரு விதமான இராணுவ கலாச்சாரத்தில் நல்லா ஒரு விதமாக வெளிப்பாடும் ஒரு கெத்தும்பாங்களே, ஒரு திமிரும் எப்போவுமே இருக்குது அவங்கள்ட்ட. அதை ஒரு விதமாக இஸ்லாமிய தீவிரவாதமாகவும் பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு இராணுவ ஆட்சியின் ஒரு செருக்காகவும் பார்க்கலாம். அது எல்லாரும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை ஒரு மாதிரி ஓரங்கட்டிட்டு இந்தியாவோட பொருளாதார ரீதியில் நல்ல உறவு வைக்கத்தான் எல்லாரும் பார்ப்பாங்க. இந்தியாவும் இதனால தான் அடக்கமாக நடந்துட்டுருக்கு. இந்தியா எதுக்கு நடக்குன்னா, நம்ம சும்மா இந்த ஓவராக இப்போ பண்ணிட்டீங்கன்னா நம்ம பொருளாதாரத்துக்குமே ஒரு விதமான ஒரு பின்னடைவுக்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்தியா ஒரு பல விதத்தில் மனித நேயத்திலையும் பார்த்துருக்காங்க. அதாவது என்னென்னா, இது நம்மளுடைய ஆளுங்க அடித்தாங்கன்னா இப்போ தீவிரவாத நோக்கத்தோடு நம்ம அதே அணுகுமுறையில் பண்ணக்கூடாது, மத நல்லிணக்கத்தை சேர்த்துட்டு போகணுங்கிறதுனால தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணின இந்த ஆர்மியோட ஆஃபீஸர்ஸ் கூட கர்னல் சோஃபியா குரேஷி யார், இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவங்க. அது எல்லாத்திலும் கூட அந்த நுணுக்கமும் ஒரு நுண்ணியமும் தெரிகிறது. அதாவது இது இராணுவம் சார்ந்த விஷயம், பாதுகாப்பு சார்ந்த விஷயம். ஆனால் இந்தியாவின் மத நல்லிணக்கத்தையோ அல்லது பொருளாதாரத்தையோ கூடிய மட்டும் பாதிக்காத வகையில் தான் இது செயல்பாடு இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே போகத்தான் தெரியுமே ஒழிய, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான கிரிக்கெட்டில் சொல்லுவாங்களே, அது ஆல் அலாங் த கிரவுண்ட், இது ஒரு கேட்ச் கொடுக்குற மாதிரி ஷாட் விளையாடல இந்தியா. இது ஒரு மாதிரி அடக்கத்தோடு செயல்பட்டிருக்கிறது, ஆனால் தைரியத்தோட. இந்த ஒரு நுணுக்கத்தை நம்ம ரசிக்க வேண்டிய ஒரு தருணம் இது. நாளைக்கு என்னன்னு பாகிஸ்தானை பற்றி அடிக்கடி ஒன்றும் சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த 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 ஒரு மைண்ட் செட்டும்பாங்களே, அவங்களுடைய அணுகுமுறையாக ஒரு மாதிரி இருக்கிறதுனால ஜாகிரதையாக தான் இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு அதனால எல்லைப்புறத்தில் டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். ஓகே, உங்கள் கோணம் என்ன சார்? இந்த பதற்ற நிலை இன்னைக்கு ஆரம்பிச்சிருதுன்னு எல்லாரும் பேசிக்கிடுறாங்க. இந்த பதற்ற நிலை 22 ஏப்ரல்லே தொடங்கிடுச்சு. அப்பாவி மக்களை குறிவைத்து பாகிஸ்தான் இராணுவம் இந்திய இராணுவத்துடன் போராட திராணி இல்லாமல் அவர்களுடைய தீவிரவாதத்தை முன்வைத்து
அப்பாவி பெண்களை பலி கொண்ட போதே நமக்கு பதற்ற நிலை தொடங்கிவிட்டது. இந்த தாக்குதல் முப்படை தளபதிகளும் தெளிவாக முடிவெடுத்து பாகிஸ்தான் பொதுமக்களுக்கும் பாகிஸ்தான் இராணுவத்திற்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் தீவிரவாத முகாமை மட்டும் குறிவைத்து பின் பாயிண்டில் தாக்கியிருக்கிறது சரியான பதிலடி. இது 22ஆம் தேதி இறந்து அந்த 26 மக்களுக்கும் நாம் செய்த சிரத்தாஞ்சலி. இது எதிர்பார்த்த ஒன்று. இதனால் வார் தொடங்கிவிடும் என்று சொல்வதற்கு முடியாது. காரணம், வார் தொடங்கினால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இரண்டுக்குமே பாதிப்பு கண்டிப்பாக உண்டு. பொருளாதார நிலையில் நாம் 4வது இடத்தில் இருந்தாலும் பாகிஸ்தான் 54வது இடத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு 2 நாட்களுக்கு மேல் நம்மளுடன் வார் செய்கிறதுக்கு கெப்பாபிலிட்டி இல்லை. இல்லை, அப்படித்தான் ஒரு கன்வென்ஷனல் வார்ஃபேரில் நீங்கள் சொல்கிறது சரி. எஸ். ஆனால் இப்போ வந்து ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போட தொடங்குற நாளில் ரஷ்யாவோட வலிமை, நம்ம அவங்களுடைய மிலிட்ரி மைட் அப்படின்னு பார்க்குறப்ப உக்ரைன்லாம் எத்தனை நாள் தாக்கு பிடிக்கும்? சில நாட்கள் கூட இந்த போர் வந்து நீடிக்காது, வெகு விரைவிலேயே இந்த போர் என்று முடிவுக்கு வந்துடும் அப்படித்தான் சொன்னாங்க. ஆனால் அது வந்து மாதக்கணக்கில் ஒரு வருஷம் நெருங்குற அளவுக்கு வந்துருச்சு. 3 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கு. அது உக்ரைன் வந்து தனிப்பட்ட முறையில் போர் செய்யவில்லை. அதற்கு துணையாக எந்த நாடு இருக்கிறது உலகறிந்த உண்மை. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் சப்ளை பண்ணுறாங்க. இருந்தும் கூட ரஷ்யா வந்து அதை வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஃபினிஷ் பண்ணிடும் அப்படித்தானே ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்தது. அப்படிப்பட்ட தாக்குதல் இல்லை இப்பொழுது. அப்படிப்பட்ட தாக்குதல் இப்போ செய்ய முடியவில்லை. சார் இதை குறுக்குறீங்க. உக்ரைன் ரஷ்யா வாரை வந்து இங்கே பேரலல் நம்ம கொண்டு வந்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு வாருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். 1971 இந்தியா பாகிஸ்தான் வாருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானை லிபரேட் பண்ணி பங்களாதேஷ் ஆகுறது. இப்போ உக்ரைன் ரஷ்யா வாரில் உள்ள ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத வந்து தவறாக புரியப்பட்டிருக்கு. இந்த வார் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற வார் வந்து உண்மையான வார் கிடையாது. இது வந்து உக்ரைன் பிரசிடென்ட் வந்து வீம்புக்கு இதை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிற வார். இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த அப்ஜெக்டிவ், இந்த இதை வந்து ரஷ்யா வார் தொடங்கின சில நாட்கள்லேயே அச்சீவ் பண்ணிடுச்சு. டோனட்ஸ்க் அண்ட் கிரிமியா ரீஜியன் மேலே கண்ட்ரோல் இருக்கணும், அதை லிபரேட் பண்ணி அனெக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட. ரஷ்யா தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிடுச்சு. அதை ஆல்ரெடி நிறைவேற்றி இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கிறது வந்து ஒரு பேருக்கு உக்ரைன் பிரசிடென்ட் வந்து ஒரு வீம்புக்கு நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு வார். மாஸ்கோவியா தாக்கிடுவாங்க அப்படி வந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தவிர அங்கே செய்ய முடியாது. இப்போ வந்து ஒன்று இவ்வளவு உலக நாடுகளில் வெஸ்டர்ன் பவர்ஸ் எல்லாம் சேர்ந்து, அமெரிக்கா சேர்ந்து, படை பலங்கள், வார் மிஷினரி எல்லாமே சேர்ந்து கொடுத்தோம். இது வரைக்கும் ரஷ்யாவை வந்து எந்த விதத்தில் அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க? எதுவும் பண்ணலை. ஆனால் அதே சமயம் உக்ரைன் எந்த அளவுக்கு சீரழிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா, நட்புறவுனால வந்து அமெரிக்கா வந்து அவங்களுக்கு இந்த அம்யூனிஷனோ இல்லை எதுவுமே கொடுக்கல. பைடன் ரெஜிமில் கொடுக்கப்பட்ட அந்த வார், அந்த அம்யூனிஷனுக்கு எல்லாத்துக்குமே இப்போ வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து பெல்லு போட்டு கொடுத்து மொத்த நாட்டையே எழுதி வாங்கிட்டு போயிட்டார். மினரல்ஸ் இல்ல, சொத்து எழுதி மிரட்டி சொத்து எழுதி வாங்குற மாதிரி ரேர் மினரல்ஸ் எல்லாத்தையும் அவர் வாங்கிட்டார். யாருமே வச்சு மிரட்டி வாங்கிட்டார். ஆமா, இன்டர்நேஷனல் இதுல வந்து ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல எந்த நாடும் இன்னொரு நாட்டுக்கு நட்புறவுல வந்து உதவி செய்ய வரப்போறதே கிடையாதுங்கிறதுக்கு இது வந்து ஒரு முன்னுதாரணம். உலக நியாயம்னு ஒண்ணு இல்ல, உலகம் முழுக்க ஒரு நியாயம் இல்ல. வியாபாரம், எனக்கான சுயநலம் என்ன, எனக்கு அதுல என்ன ஆதாயம் இருக்குன்றத ஒவ்வொரு நாடும் பாக்குறாங்க. வியாபாரம், பல 500 பில்லியன் வர்த்தான வார் மிஷினரிஸ் வித்துட்டு அவங்க சொத்தை எழுதிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. இது வந்து இதே தான், எல்லா நாடுக்கும் இதே தான். சார் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை தொட்டாங்க. அதாவது போர் என்றால் 2 தரப்புக்கும் சேதம். ஏன்னா பொதுவாக வந்து ஒரு இந்த மாதிரியான தருணங்களில் உணர்ச்சி மேலிட்டு பலரும் பேசுகிறத பார்க்குறோம். இங்கிலீஷ் சேனலில், இந்தி சேனல்லாம் ஒரு ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளை பார்க்கும்போது அந்த களத்தில் இருந்ததுனாலேயோ என்னவோ அவங்களுக்கு ஒரு வேகம் இருக்கிறதையும், போர் ஒரே நாளில் ஃபினிஷ் பண்ணணும் அப்படி பேசக்கூடிய பல வாய்ஸஸை நம்ம பார்க்குறோம். நீங்கள் வந்து ஒரு இதில் வேற ஹியூமன் ஆங்கிளும் இருக்குது, இன்னொரு ஆங்கிள் வந்து பொருளாதார ஆங்கிளும் இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து இனி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அடுத்து வந்து இது டிட்டரண்ட்டாக இருக்குமா? இந்த தாக்குதல்ன்றது ஒரு டிட்டரண்ட்டாக இருக்குமா அவங்களுக்கு? இந்த தாக்குதல் வந்து அவர்களுக்கு நம்ம பதிலளித்து கொடுத்திருக்கிறோம். போர் தொடுக்கவில்லை. போர் தொடுப்பது என்றால் அவருடைய இராணுவ முகாமை அழித்திருக்க வேண்டும். பொதுமக்களை பற்றி நம்ம கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. ஆனால் நாம் நம்மளுடைய குறிக்கோள் தீவிரவாதத்தை அழிக்க வேண்டும். நமது நாட்டிற்கு தீவிரவாதத்தினால் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்ற ஒரு முக்கிய காரணத்தை மேற்கொண்டு தான் இந்த பதிலடி கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற முன்னாள் வீரர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கும் 28 லட்சம் வெட்டரன்ஸ் இன்றைக்கும்
வாருக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. we are ready to go for support the nation. அந்த அளவுக்கு எங்ககிட்ட நாங்கள் வயசாகிடுச்சாக்கிட்டே நாங்கள் கண்டிப்பாக நாட்டுக்காக இன்றைக்கும் போய் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். அதனால் வார்ன்றது எங்களுக்கு பயம் கிடையாது. குண்டடி பண்ணுறதுக்கு தெரிஞ்சே நாங்கள் தான் போய் ராணுவத்தில் சேர்றோம். we are ready to fight till now so that we are not back for war. பட் வார் வந்தால் 2 பேருக்கும் பாதிப்புன்றது நல்ல தெளிவானது. அதனால் பொருளாதார வீழ்ச்சி அடையும், நம்முடைய நாடு 10 வருஷம் பின்னாடி போயிடும். அதனால் அது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்குறோம். அதனால் இது வார் இல்லை, இது ஒரு பதிலடி. அது சரியான நேரத்தில் சரியாக முடிவெடுத்து நம்ம பாரத பிரதமர் நம்முடைய முப்படை தளபதிகளுக்கும் முழு சுதந்திரம் கொடுத்ததினால் இந்த ரஃபேல் விமானத்தை பயன்படுத்தி பின் பாயிண்டில் அட்டாக் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஒரு மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு இது நடந்திருக்கு அப்படின்ற ஒரு டெஃபினெட்லி. டாக்டர் அமலோர் போனாதன் சாரை கேட்கலாம். இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் முதல்ல இருந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏப்ரல் 22 யாருமே எதிர்பார்க்காத ஒரு கொடூர தீவிர தாக்குதல். அப்போ நமது பிரதமர் வெளிநாட்டில் இருக்கார், உடனடியாக வராரு. பீகாரில் போய் ஒரு எலெக்ஷன் கேம்பெயினில் இந்த பூமியினுடைய விளிம்புக்கு கூட போய் இதை யார் செய்தார்களோ அவர்களை நாம் தண்டிப்போம் என்று முழக்கம் கொடுத்தார். இதுக்குள்ளே வந்து பாகிஸ்தான் வந்து என்றைக்கு நீங்கள் யுத்தம் ஆரம்பித்தாலும் அதை எதிர்கொள்ள தயார் என்று அவங்க அன்றைக்கே அறிவிக்கிறாங்க. அப்படின்னா அவங்க எதிர்பார்க்குற ஒரு நாடு வந்து டெஃபினட்டாக அவங்க ஒரு ப்ரிப்பரேஷனில் இருப்பாங்க, இல்லாமல் இல்லை. அடுத்ததாக பிஎம் வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங் சொல்கிறார். அடுத்தது சிவிலியன் ட்ரில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கு சிவிலியன் ட்ரில். இந்த மெசேஜ் வந்து உலகம் ஃபுல்லாக போகும், பாகிஸ்தானுக்கும் போகும். அப்படின்னா இந்தியா வந்து ஒரு யுத்தத்துக்கு தயாராகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும், பாகிஸ்தானுக்கு தெரியும். ஸோ பாகிஸ்தானுக்கும் அதுக்கு தகுந்த தயாரிப்புகளை பண்ணி தான் இருப்பாங்க, பண்ணாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. டெரரிஸ்ட்டுகளும் பண்ணியிருப்பாங்க. நம்ம டெரரிஸ்ட் கேம்ப்புன்னு சொல்கிறோமே, அவர்களும் வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஸ்ட்ராங் கிடையாது. அவங்க பாட்டுக்கு எப்படி அவங்களுடைய ஆர்கனைசேஷன் பேரை மாற்றுறாங்களோ இடத்த மாற்றுறது ரொம்ப ஈஸி. ஸோ அவங்களும் அநேகமாக தயாராக தான் இருந்திருக்க வேண்டும். ஆச்சுங்களா? அப்புறம் நேற்று நைட்டு இந்த தாக்குதலை நடத்தி இவ்வளவு கோடி மக்களுக்கு ஒரு கோபம் இருக்குது, ஒரு பெரிய நாடு வந்து இதை சும்மா விட்டுறாது, அவங்க ரிட்டாலியேட் பண்ணுவாங்க அப்படின்ற எண்ணம் நிச்சயமாக டெரரிஸ்ட்டுக்கும் இருக்கும். அவங்க ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடிய தேவர் ஆன் த மூவ் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. ஏன்னா அவங்க ஒன்று ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கிடையாது. அவங்க கடகடன்னு மைக்ரேட் பண்ணிவிடுவாங்க. ஏதாவது ஒரு கேவ்ஸில் இருப்பாங்க, டெசர்ட்டில் இருப்பாங்க, எங்கன்னா இருப்பாங்க. அவங்க எங்கன்னா சர்வை பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரெகுலர் வீடு கிடையாது, எங்கன்னா சர்வை பண்ண முடியும். மினிமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. இது ஒரு புறம் இருக்க, நாம் வந்து நேற்று நைட்டு வந்து 9 இடங்களை அட்டாக் பண்ணோம். சார் சொன்ன மாதிரி 5 வந்து பிஓகேல, மீதி 4 வந்து பாகிஸ்தான் கண்ட்ரிக்குள்ளே போய் அட்டாக் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அங்கே டேமேஜ், எவ்வளோ சிவிலியன் டெத்து, எவ்வளோ டெரரிஸ்ட் டெத்துன்றதெல்லாம் வந்து இப்போது சொல்ல முடியாது. இதே சமயத்தில் வந்து இந்தியன் ராணுவம் என்ன சொல்லுது, பாகிஸ்தான் வந்து நம்மளை வந்து ரெகுலர் ஆர்ட்டிலரி அட்டாக் நேற்று நைட்லேருந்து நடந்துட்டு இருக்குது. பூஞ்ச்லேயும் தாங்தார் என்ற இடத்துலையும் நடந்திருக்குது. இது வரைக்கும் 15 சிவிலியன்ஸ் இறந்துருக்காங்க, 43 பேர் இன்ஜூர்டுன்னு சொல்லி இந்தியன் ஆர்மி தரப்பில் சொல்கிறாங்க. இப்போ பாகிஸ்தான் எல்லையில், அந்த எல்லைக்கோட்டு பகுதியில் ஒரு தாக்குதலும் பதற்றமும் இருக்குது. இருக்கு கண்டினியூஸ் ஆர்ட்டிலரி ஷெல்லிங் இருக்குன்றாங்க. இந்த சமயத்தில் தான் இன்றைக்கு காலையில் வந்து இந்தியன் ஆர்மி வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் விட்றாங்க. அது ரொம்ப ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட்மெண்ட். அதை நம்ம கொஞ்சம் கவனமாக படிக்கணும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து டெரரிஸ்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும்தான் அடித்தோம். டார்கெட் பாகிஸ்தான்லேயும் பிஓகேலையும் 9 சைட்டை செலக்ட் பண்ணோம் சொல்லிட்டு முக்கியமாக சொல்கிறாங்க, இது வந்து ஒரு ஃபோக்கஸ்ட் அட்டாக், நான் எஸ்கலேட்டரி அட்டாக் அண்ட் மெஷர்ட் அட்டாக். ஆக நாங்கள் வந்து பாகிஸ்தான் மிலிட்டரியை தொட்டால் தான் யுத்தம் வரும். இது வந்து ஒரு சர்வதேச சமூகத்துக்கு சொல்ற மெசேஜ். நாங்க வந்து பாகிஸ்தான் ராணுவத்தையோ இனிமே நாங்க தொடர்ந்து இதே மாதிரி அதிகரிச்சு போக மாட்டோம். அந்த ஒரு எஸ்கலேட்டர்ன்றது ஒரு ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதை நாங்க எஸ்கலேட் பண்ண தயாரா இல்லை அப்படின்றாங்க. ஆனால் அதே சமயம் வந்து நாங்க கன்சிடரபிள் ரெஸ்ட்ரெயின்ட் காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட் வரி அந்த ஸ்டேட்மெண்ட்ல நீங்க படிச்சீங்கன்னா, we are living up to the commitment that those responsible for the attack will be held responsible, will be held accountable. அப்போ இனிமேல் தான் அவங்கள பிடிக்க போகிறாங்களா? பெஹல்காமில் நடத்திய அந்த தீவிரவாதிகளை நாம் இதுவரைக்கும் அழிச்சிட்டோமா இந்த 9 அட்டாக்ல அப்படின்னு கேட்டால், இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கேர்ஃபுல்லாக படிச்சிங்கன்னா இல்லைன்னு தான் தோணுது. they will be held accountable. இப்போ இல்லை, அவங்களுக்கு பாடம் புகட்டுவோம், அவங்கள வந்து அழைத்து அவங்கள பிடித்து தண்டிப்போம், அவங்களுக்கு பாடம் புகட்டுவோம். ஆனால் இந்த 9 அட்டாக் வந்து அதை செய்யலை.
இதுதான் சொல்லுது. நாங்கள் 9 டெரரிஸ்ட் கேம்ப் அடித்தோம், ஆனால் இந்தியாவில் பெஹல்காமில் எந்த தீவிரவாதிகள் தாக்குனார்களோ அவர்களை நாங்கள் சட்டத்துக்கு முன்னாடி கொண்டாந்து நிறுத்துவோம்னு தான் சொல்கிறாங்க. இப்போ அவங்க அட்டாக் பண்ணுறதுல வந்து அந்த டெரரிஸ்ட் இல்லைன்றது தான் தெளிவாக சொல்ல வரீங்க. இல்லை, அதுதான் உண்மை. நாங்கள் டெரரிஸ்ட் யார் வந்து பகல்காமில் நம்ம அப்பாவி மக்களை கொன்றார்களோ அவர்களை நம்ம குறிவைத்து போகலை, ஒட்டுமொத்த தீவிரவாத முகாமை அழிக்கணும். ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்மளுடையது. ஓகே. அடுத்ததாக நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி டாக்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா டெரரிசத்தை ஒழிக்கணும். அது உலக லெவலில் எல்லாரும் சொல்லக்கூடியது, டெரரிசத்தை ஒழிக்கணும்னு. ஆனால் அவர் டெல்லியிலேருந்து பேசுகிற மாதிரி டெரரிசம் எப்படி இருக்குது, எல்லா கண்ட்ரிகளும் இதை ஒரு வகையில் டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ ஃபீட் பண்ணுறதுனால தான் இருக்குது. எப்படி உங்களுக்கு சொஃபிஸ்டிகேட்டட் ஆர்ம்ஸ் வருது, ஆர்ம்ஸ் ஒவ்வொரு கன்னோ அல்லது ஒரு பெரிய ஆர்டிலரியோ தயாரிக்கும் போது அது யாருக்கு போய் சேருதுன்றது கம்ப்ளீட்டாக தெரியும். இருந்தாலும் தீவிரவாதிகள் கையில் இவ்வளோ ஆர்ம்ஸ் வந்து சேருதுன்னா அது சர்வதேச நாடுகள் சப்போர்ட் இல்லாமல் வந்து சேரவே சேராது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த மாதிரி மெர்சானரிஸை டெரரிஸ்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. ரஷ்யா உக்ரைன் வாரில் அவங்க மெர்சானரிஸ் யூஸ் பண்ணாங்க. அமெரிக்கா வந்து ஒசாமா பின் லாடனுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு, அவங்களுக்கு ஆர்ம் சப்ளை பண்ணுச்சு. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு விதத்தில் டெரரிஸ்ட் எல்லாம் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கு டெரரிசம் வந்து அவங்களெல்லாம் நிறுத்த முடியாது. ஒன்று, இப்போதைக்கு நீங்கள் அடிச்சுட்டு வந்துட்டீங்க, நாளைக்கு டெரரிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியாது. ஆகவே ஷார்ட் டேர்மில் நம்ம என்ன பண்ணணும்னா, யார் இந்த தாக்குதலை நடத்தினார்களோ அவர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவர்களை இந்திய சட்டத்தின் முன்னே நிறுத்தணும். நம்ம இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சார் அவரும் அதை தான் சொன்னார், வி வில் பிரிங் தம் டு ஜஸ்டிஸ் அப்படின்னு சொன்னார். நாங்கள் வந்து பாகிஸ்தான் சிவிலியன்ஸை அட்டாக் பண்ணலாம் இல்லை, எங்களுடைய நோக்கம் அதல்ல. பட் எங்கள் நாட்டை யார், எங்களுடைய நாட்டு சிட்டிசன்ஸை யார் அட்டாக் பண்ணாங்களோ, யார் கொலை செய்தார்களோ அவர்களே நாங்கள் கொண்டு வருவோம். நாங்கள் அதுதான் முக்கியம். நீங்கள் வந்து பாகிஸ்தானில் உள்ளே இருக்கிற டெரரிஸ்ட் கேம்ப் அடித்தது மூலம் நம்ம என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ணோன்றது எனக்கு தெரியாது, அது மெதுவாக தான் தெரியும். நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து பெஹல்காமில் அன்னைக்கு தாக்குதலை நடத்தின தீவிரவாதிகள் யார், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், அவர்களை கொண்டு வந்து நம்ம சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துறது ஷார்ட் டேர்ம் கோல். லாங் டேர்ம் கோல் வந்து இன்றைக்கு நீங்கள் இதை நிறுத்தினாலும் பாம்பேயில் நடந்த மாதிரி திருப்பி 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 இதை நடந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு ப்ளீடிங் வார் ஃபார் போத் கண்ட்ரிஸ். நீங்கள் டெரரிசத்தை நிறுத்தினா காஷ்மீர் இஷ்யூவை போல்டாக இந்தோ பாகிஸ்தான் 2 நாடுகளும் சேர்ந்து அட்ரஸ் பண்ணாலும் ஒழிய இந்த டெரரிசம் ஒன் ஃபார்ம் ஆஃப் அதர் இது நடந்துகிட்டே இருக்கும். ஒரு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் அப்படின்ற ஒன்று வந்து நிரந்தரமா இதற்கான ஊற்று அடைக்கும். இன்னொன்று, இந்திய அரசாங்கம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் வந்து, வார் வில் வீக்கன் ஈவன் த வின்னர். நமக்கு இந்தியாவில் இன்னைக்கு க்ரோத் ரேட் வந்து 7%, பாகிஸ்தானில் வந்து 2%. அவங்க இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் நம்ம இழக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஆகவே நம்ம ரெஸ்ட்ரெயின்டாக இப்போ இருக்கிறோம், அது ரொம்ப நல்லது. ஆகவே வார் வந்து ஒரு தீர்வு கிடையாது டெரரிசத்துக்கு. டெரரிசத்தை இண்டிவிஜுவல் டெரரிஸ்ட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அழிக்கிறது மூலமோ அல்லது பொலிட்டிக்கல் வில் மூலம் டெரரிசத்துக்கான அந்த விதைகளை அழிக்கிறது மூலம் தான் டெரரிசத்தை அழிக்க முடியும். இது ரெண்டுமே வந்து இந்திய அரசாங்கம் செய்ய வேண்டும். வார் வந்து ஒரு தீர்வு அல்லன்றது சொல்லுவார். மணி சார்ட்ட பேசுவோம். ஒரு பொறுப்புணர்ச்சியோட இந்த விஷயத்தை அணுகிற ஒரு விஷயமும் ஒரு முதிர்ச்சியாக இதை அணுகிற ஒரு தன்மையும் வெளிப்படுது அப்படின்ற ஒரு கோணத்தை சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சிவிலியன்ஸை அட்டாக் பண்ணுறது அப்படின்ற ஒன்று வந்து தீவிரவாதிகள் தான் செய்வாங்க. கண்டிப்பாக ஒரு எந்த ஒரு போர்லேயும், போரே நடந்தாலுமே சிவிலியன்ஸை வந்து 2 இராணுவமும் அட்டாக் பண்ணாது ஒரு கன்வென்ஷனல் வார்லேயே. அதான் போருக்கான தர்மம். இப்போ வந்து இந்திய அரசின் சார்பில் பேசிய வெளியுறவு செயலாளர், அவங்க வெளியிட்ட செய்திக்குறிப்பு, இராணுவ அதிகாரிகளுடையது, நம்ம பாதுகாப்பு அமைச்சருடைய பேட்டி, இது எல்லாத்தையும் ஒரு கோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விஷயங்களை கன்வே பண்ணுறாங்க. ஒன்று, இந்திய மக்கள்கிட்ட ஒரு கோபம் இருக்குது, தார்மீக கோபம். இவ்வளோ பேரை 26 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க தீவிரவாதிகள், இதை எப்படி அலோவ் பண்ணீங்க, இதற்கு நியாயம் கிடைக்க வேணாமா, இதுக்கு நீங்கள் பதிலடி தர வேண்டாமான்ற ஒரு கோணம் வந்து இந்த நாட்டுக்குள்ளே இருக்குது மக்கள்கிட்ட. இதையும் இந்த அரசு வந்து ஒரு அரசியல் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதற்கும் பதில் சொல்லணும். சர்வதேச சமூகத்திட்ட போகும்போது இந்தியா ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு மெச்சூர் டெமோக்ரஸி இருக்கிற ஒரு நாடு. அந்த நாடு வந்து ஒரு வீண் சண்டைக்கு போகிற பண்பு அந்த நாட்டிடம் இல்லை. எந்த நாட்டோடும் ஒரு வீணாக போய் ஒரு சண்டை போட்ட ஒரு வரலாறு இல்லை. அப்படி இருக்கிற ஒரு நாடு இந்த ஏன் செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறத உலக நாடுகளுக்கு கன்வே பண்ண வேண்டிய ஒரு மெசேஜும் அதுக்குள்ளே இருக்குது. அதில் தான் எஸ்கலேட் பண்ணுற நேச்சர் இதில் இல்லை,
தொடர்ந்து இதை வந்து இதை வந்து தாக்குதலை அதிகரித்து கொண்டே செல்லக்கூடிய எண்ணம் இல்லை, ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக பண்ண ஒரு வார்த்தைகளை சொல்கிறாங்க. திரு கணேசன், ஒரு நாடு பாகிஸ்தான் என்கிற நாடுன்னு எடுத்துக்குவோம். இப்போ வந்து நம்ம தீவிரவாதிகள் முதல்ல வந்து நீங்கள் கிராண்ட் மீ திஸ் மேட்ச் குணா, கூலிப்படைன்னா தமிழில் ஒன்று சொல்லுவாங்க. இந்த தீவிரவாதம் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு கூலிப்படையாக வந்து அங்கே உருவெடுத்து இருக்குது. இது எப்போ ஆரம்பிச்சது அப்படிங்கிறது வந்து நம்ம அடிப்படை ஒரு இதுக்கு போகணும். 1979 பைப்போலார் வேர்ல்டு, அமெரிக்காவும் வெஸ்டர்னும் ஒரு சைடு இருக்கும்போது சோவியத் யூனியன் ஒரு சைடு இருக்கும்போது, சோவியத் யூனியன் வந்து ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமிப்பு செய்ய வரும்போது இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமானது. இந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் அந்த டெரரிஸ்ட்டுக்கு எப்படி வருது, பாகிஸ்தான் என்கிற நாடு தனது இறையாண்மையை இழந்து ஒரு தீவிரவாதத்துக்கு அடிபணிந்து செல்லக்கூடிய இந்த சூழ்நிலை ஏன் வந்ததுங்கிறது இந்த 79 ஆரம்பித்தாதான் அவங்களுக்கு புரிய வரும். அப்படி வந்து ஒரு சோவியத் யூனியன் என்கிற அந்த வந்து ஒரு வல்லரசு ஆப்கானிஸ்தான் ஆக்கிரமிப்பு செய்ய நினைக்கும் போது அந்த அமெரிக்கா என்கிற மற்ற வல்லரசு மற்ற வெஸ்டர்ன் பவர் சேர்ந்து அந்த சோவியத் யூனியனை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒரு நாடு தேவைப்பட்டது, அண்டை நாடு. அது ஆப்கானிஸ்தானை ஒட்டி உள்ள நாடு. அப்போ ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்லி நட்புறவில் இருந்த இந்தியா வந்து கண்டிப்பாக வந்து அதற்கு உகந்ததல்ல. அப்படிங்கும்போது பாகிஸ்தானை செலக்ட் பண்ணுறாங்க. பாகிஸ்தானை அவங்க செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம் நட்புறவு கிடையாது, டு பி யூஸ்ட், அவங்கள யூஸ் பண்ணுறதுக்கு. அவங்கள யூஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு உன்னுடைய மண்ணை வந்து நாங்கள் யூஸ் பண்ணோம். 20-30,000 தீவிரவாதிகளில், ஃபாரின் தீவிரவாதிகளில் வெளியில் இருந்து எல்இடி கேடட்ஸை கொண்டு வந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ளே அனுப்பணும். நீ ஒரு 20-30,000 தீவிரவாதிகளை ட்ரெயின் பண்ணணும். இவங்களுக்கு தேவையான அத்தனை வெப்பன்ஸ் அம்யூனிஷன் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். ஆப்கானிஸ்தானில் உள்ள லோக்கல் மிலிட்டன்ஸையும் நீ வந்து ட்ரெயின் பண்ணணும். இது வந்து நீ ஃப்ரீயாக பண்ண வேணாம், we are going to pay you very heftily. இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து அந்த நேரத்தில் அவங்களுடைய எக்கானமி பொருளாதாரம் அந்த நேரத்துலையும் இதே தான், இன்றைக்கும் அதே தான். அவங்கக்கிட்ட வந்து பெரிய இண்டஸ்ட்ரியல் இது வந்து டெவலப்மெண்ட், எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டுங்கிறது கிடையாது. அப்போ வந்து வெஸ்டர்ன் பவர்ஸ்னால் கொடுக்கப்பட்ட அந்த காசு, அந்த டாலர்ஸ், ஹியூஜ் மணி, இட் இஸ் அ ஹியூஜ் ரெவன்யூ ஃபார் தி பாகிஸ்தான் எக்ஸ்செக்கர். அப்போ வந்து இராணுவம் மட்டும் கிடையாது, பாகிஸ்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாகிஸ்தான் அரசு அந்த ஈஸியாக கொடுக்கப்பட்ட பிளட் மணி அதை வந்து ரிசீவ் பண்ணுறதுல அவ்வளோ சந்தோஷம் அடைஞ்சு அவங்களுடைய வளர்ச்சி அதை டிபெண்ட் பண்ண ஆரம்பித்த காலகட்டம். அப்போ வந்து இவங்க இப்போ உருவாக்கின இந்த தீவிரவாதம் ஆப்கானிஸ்தானில் போய் அவங்க மிஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த தீவிரவாதிகள் உருவாக்கினவங்க எங்கே போவாங்க, அவ்வளவு ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் வெஸ்டர்ன் பவர்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த தீவிரவாதிகள் எங்கே போவாங்க, அவங்களுக்கு சேஃப்டி எங்கே இருக்குது? ஆப்கானிஸ்தான் என்கிற அந்த ஒரு புரோக்கன் லேண்டில் வார் லார்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பலதரப்பட்ட வந்து இது தீவிரவாதங்கள் ஆல்ரெடி இருக்கும்போது இவங்களுக்கு சேஃப் ஹேவனே திருப்பி பேக் டு பாகிஸ்தான், நீ எங்கே உருவாக்கினமோ அங்கே வரணும். இப்போ இங்கே வந்துட்டாங்களா, இவங்களுக்கு இது நாள் வரைக்கும் பாகிஸ்தான் அரசுக்கு இவ்வளவு பெரிய மணி வெஸ்டர்ன் வேர்ல்டு கொடுத்துட்டு இருந்த டாலர்ஸ், இப்போ வந்து 1990 சோவியத் யூனியன் டிஸ்இன்டகிரேட் ஆகி ரஷ்யா அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கடுத்து 9/11 அட்டாக் நடக்குது. அப்போ ஒசாமா பின் லேடன்ன்ற ஒரு இதை உருவாக்குறதுக்கும் பாகிஸ்தானுக்கு பணம் கொடுக்குறாங்க, திருப்பி அவரை அழிக்கிறதுக்கும் பாகிஸ்தானுக்கு பணம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த தீவிரவாதத்தை உருவாக்கும் போதும் சரி, அதை அழிக்கும் போதும் சரி, பாகிஸ்தானுக்கு வந்து இந்த ஈஸி மணி, பிளட் மணி கிடச்சி அவங்க அந்த இராணுவம் வந்து அதுலேருந்து என்ரிச் ஆகிட்டு இருக்கும்போது, இப்போ வந்து இந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் அந்த தீவிரவாதிகளுக்கு அன்று கொடுக்கப்பட்ட அந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி பாகிஸ்தான் லாகூர் அங்கே எங்கேயாவது போனீங்கன்னா, இஸ்லாமாபாத் அந்த மாதிரி ஏரியாவில் மார்க்கெட்டில் உங்களுக்கு AK-47 வந்து சீப்பாக கிடைக்கும். 10,000, 8,000, 5,000 அப்படிங்கிற அளவுக்கு கிலோ கணக்கில் நீங்கள் அம்யூனிஷன் வாங்கலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த வெப்பன்ஸ் அண்ட் அம்யூனிஷன் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஃபீட் பண்ணணும் தீவிரவாதிகளுக்கு. அவங்களுக்கு ஃபீட் பண்ணலன்னா இராணுவத்தை வந்து நெருக்கடி கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அங்கே உள்ள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தன்னிச்சையாக செயல்பட முடியாத அளவுக்கு இராணுவம் வந்து அவங்க மேலே இருக்கும்போது, இந்த இராணுவம் தன்னிச்சையாக செயல்படாத அளவுக்கு இன்று தீவிரவாதம் வளர்ந்து நிற்கிறது. சார், இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கட்சிகள், இந்தியாவில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒத்த குரலில் அரசோட நாங்கள் நிற்கிறோம், இந்த தாக்குதலை வரவேற்கிறோம், இந்த போரை முன்னெடுத்த, இந்த தாக்குதலை முன்னெடுத்த இராணுவ வீரர்களுக்கு நாங்கள் பாராட்டுறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரியில் எல்லா கட்சிகளும் ஒரே லைனில் சொல்கிறாங்க. இன்னொரு முகாமில் இப்போ வந்து எவ்வளோ பேரை தாக்குனாங்கன்னு நீங்கள் சொன்னது மாதிரி 4 விஷயத்தை கொராபரேட் பண்ணி என்ன டேமேஜ், எந்த அளவுக்கு அது எக்ஸ்டெண்ட் இருந்தது, இம்பேக்ட் அப்படின்றது வந்து இனிமேல் தான் தெரிய வரும்.
ஆனால் அங்கே ஒரு பாகிஸ்தான் ஊடகங்களில் வரக்கூடிய செய்தி, சர்வதேச ஊடகங்களுக்கு பாகிஸ்தான் தரப்பில் அந்த நாட்டுடைய பிரதமர், வெளியுறவு அமைச்சர், அங்கே நாடாளுமன்றத்தை கூட்டி எதிர்க்கட்சி தலைவர், இவங்க பலதரப்பட்டவங்க பேசுகிறாங்க. அவங்க அந்த எதிர்த்தரப்பு இதை எப்படி வியூ பண்ணுது அப்படின்னா, அவங்க வந்து தீவிரவாத முகாம் அப்படின்ற ஒன்றை அட்மிட் பண்ணாமல் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து சிவிலியன்களை தாக்கிட்டாங்க, 26 பேர் சிவிலியன்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற ஒன்றும், அதற்கு அடுத்து வந்து இது வந்து ஒரு போர் தொடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு நடத்தப்பட்ட ஒன்று தான் இது வந்து ஒரு வார் தான் அப்படின்னு பார்க்குற ஒரு தன்மை, எங்களுக்கு வந்து வலிமை இருக்குது, நாங்கள் வந்து இதை வந்து பதிலடி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிற, நாங்கள் விமானத்தை வந்து சுட்டு வீழ்த்திட்டோம் இப்படி சொல்கிறதையும் பார்க்குறோம். ஆனால் அதே சமயம் பாகிஸ்தான்லேருந்து ஒரு குரல் வருது அஃபிஷியலாகவே, இந்தியா இதோட நிறுத்தினா நாங்கள் நிறுத்த தயாராக இருக்கோம், சமாதான பேச்சுக்கு தயாராக இருக்கோம். என்னை பொறுத்தவரையில் இந்தியா அதை சீஸ் பண்ணணும். ஓகே, இல்லை நிறுத்திட்டு நாங்கள் நிறுத்துகிறோம், ஆனால் பெஹல்காமில் வந்தவர்கள் யார், அவர்களை ஐடென்டிஃபை பண்ணி இந்தியாவுக்கு நீங்கள் அனுப்புங்க, நாங்கள் இந்திய சட்டத்தின்படி நாங்கள் ட்ரை பண்ண போகிறோன்றதை ஓப்பனாக ப்ரொக்ளைம் பண்ணுறோம். அப்படி பண்ணோம்னா ஒரு மேஜர் இண்டோ பாகிஸ்தான் வாரை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதே சமயம் பெஹல்காமில் நடந்ததுக்கு நீதியை நம்ம கிடைக்கும். லாங் டேர்ம் சொல்யூஷன் நான் சொன்ன மாதிரி காஷ்மீர் விஷயத்தை நம்ம அப்புறம் தீக்கலாம், பொலிட்டிக்கலாக பார்க்கலாம். ஓகே, சுருக்குமா சார்? டாக்டர் அமலோர் பவன் சொன்னது மாதிரி இது வந்து சிஐசிடி ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க, கவுண்டர் இன்சர்ஜென்சி இந்த கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன்ஸ்னு இந்தியன் ஆர்மி நடத்திட்டு இருக்கு. காஷ்மீரில் பல காலங்களாக போயிட்டுருக்கு. இந்தியன் ஆர்மி போலீஸ் கிடையாது, அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொடுது. அங்கே வந்து உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது. அதை வந்து அந்த என்கவுண்டரில் அந்த சிடி ஆப்ஸில் இருந்த ஒரு ஜவானால் சொல்ல முடியும். நீங்கள் ஆஃபர் பண்ணாலும் அவன் சரண்டர் ஆகிறதுக்கு ரெடியாக கிடையாது. அப்போ அவன் சுட்டா நீங்கள் செத்துருவீங்க. இப்போ உங்கள்கிட்ட உள்ள ஆப்ஷன் என்ன இருக்குது? நீங்கள் போய் அவனை வந்து கெஞ்சி வாப்பா நீ சரண்டர் ஆகினா, அதுக்கு அவன் ரெடியே கிடையாது. அவன் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி மத பேரில் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு ஓவர் ட்ரக்கில் வந்து அவன் உள்ளே வந்தவன். அவனுக்கு வந்து ஒன்று தான், நீ உள்ளே போ, இவ்வளோ அழிவை ஏற்படுத்து, 6 மாதம் கழிச்சு வந்தால் உனக்கு காசு. அவன் ஒரு கூலிப்படை, அவன் வந்து எந்த சட்டத்திட்டத்துக்கும் உட்பட்டவன் கிடையாது. அவனை நம்ம அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது, இப்போ வந்து இன்னொன்று அந்த தப்பாக புரியப்பட்டிருக்கு இந்த ஊடகத்தில் வந்து, இந்த சம்பவத்துக்கு காரணமானவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வருவோம், வந்து நிப்பாட்டுவோம் அப்படின்னு எந்த இந்திய அரசாங்கமும் சொல்லல. இது அமைச்சர் சொல்லியிருக்காரு. இல்லை, அவர் சொல்ல வந்த இம்ப்ளிகேஷன் என்னன்றதை நான் சொல்கிறேன். தீவிரவாதிகள் யாராக இருந்தாலும் சரி, அத்தனை தீவிரவாதிகளை அனுப்பான். இது வந்து ஏவல் தானே. இதுக்கு பின்னாடி உள்ள ஏஜென்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏஜென்சியை தான் நாங்கள் வந்து தண்டிப்போம் அப்படிங்கிறது வந்து இந்திய நாட்டினுடைய இது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த 9 டார்கெட்டை அடித்தோமே, இங்கே இந்த பகல்காம் வந்து அந்த தீவிரவாத தாக்குதல் நடத்தினவங்க இருந்தாங்களா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இவங்க வந்து உள்ளே இருந்தாலும் சரி, இந்த நாட்டுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து எந்த தீவிரவாதியும் இன்று வரையும் வெற்றிகரமாக வந்து வெளியில் எக்ஸ்ஃபில்ட்ரேட் பண்ணி போனதா சரித்திரமே கிடையாது. அப்படி போனாலும் திருப்பி செகண்ட் வரும்போது அவன் he will get killed. இது வந்து வரலாறுல இருக்குது. இப்போ வந்து நான் வந்து இதை வந்து உணர்ச்சி வசமாக நான் பேச வரல. இப்போ நம்ம அடித்த அந்த 9 டார்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நான் வந்து முதவே உங்ககிட்ட சொன்னேன், நம்ம எந்த மாதிரி விளைவுகள் அங்கே ஏற்படுத்தணும், எத்தனை பேர் செத்தாங்க என்னங்கிறதெல்லாம் இனிமேல் நமக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு இண்டிகேட்டர். அவர் சொன்ன மாதிரி நம்ம ஐபியில் வந்து அந்த சைடு நம்ம ஏர் ஸ்பேஸ் வயலேட் பண்ணி அந்த பக்கம் போனோமா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா இட் இஸ் அ ஸ்டாண்ட் ஆஃப் அட்டாக். நம்மளுடைய ஏர் ஸ்பேஸ்லேருந்து அவங்களுடைய டார்கெட்டை நம்ம பண்ணோம். இப்போ நியூட்ரலைஸ் இதை வந்து கொஞ்சம் கவனமாக இது. இப்போ எல்ஓசியில் வந்து இது ஈஸி, இதை பண்ணுறது வந்து ஈஸி அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த சைடும் பாகிஸ்தான் இருக்குது, இங்கேயும் பாகிஸ்தான் இருக்குது. ஐபி அண்ட் எல்ஓசி அப்படிங்கிறது அது வந்து ஒரு கோடு தான். இப்போ வந்து நம்ம அங்கே வந்து பகவல்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து முக்கியமான ஒரு டார்கெட் அதுவும் முரித்கே. பகவல்பூர்ன்றது என்னது, ஜெய்ஷே முகமதோட தலைமையகம். ஜெய்ஷே முகமதுங்கிறது என்னது, உலக நாடுகளால் வந்து பேன் பண்ணப்பட்ட ஒரு இயக்கம், தீவிரவாதிகள் இயக்கம். அப்போது வந்து சில வருடங்களுக்கு முன்னால் பாகிஸ்தான் முன்னாடி ப்ரெஷர் வரும்போது இந்த இயக்கத்தை நீ தடை செய்யணும் அப்படிங்கும்போது மசூத் அசார் அப்படின்னு இந்தியாவிலேருந்து தப்பிச்சு போன அந்த தீவிரவாதி தலைமையாக இருக்கிற அந்த இயக்கத்துக்கு வந்து பாகிஸ்தான் எப்படி அடைக்கலம் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நீ ஜெய்ஷே முகமது கிடையாது, யூ ஆர் அ ட்ரஸ்ட் ஆர்கனைசேஷன். பகவல்பூருங்கிற இடத்துல உனக்கு நாங்கள் இடம் கொடுக்குறோம், நீ அங்கே போய் உன் ட்ரஸ்ட்டு அறக்கட்டளை ஆரம்பி, ஒரு மதரசாவை ஆரம்பி, அங்கே ஒரு மாஸ்க்கு கட்டிக்க, அங்கே தீவிரவாதிகள் இதை வந்து அந்த இதில் பண்ணு அப்படிங்கும்போது அந்த அர்த்த ராத்திரியில் அந்த மசூதியிலேயோ அந்த மதராசாலேயோ சிவிலியன் எப்படி போக முடியும்? அந்த இடத்துல தான் நீங்கள் சிவிலியன் கேஸ்வாலிட்டிஸ்ன்னு சொல்கிறீங்க. அங்கே வந்து 1 மணிக்கு நமாஸ் படிக்க எந்த பொதுமக்களும் போக மாட்டாங்க, மதராசாவில் படிக்க எந்த ஸ்டூடெண்ட்டும் போக மாட்டாங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட் ப்ராபகண்டா வார்ஃபேர் தான்.
இதை வந்து உள்ள போய் இது இவ்வளவு தூரம் அதுக்கு டைம் எல்லாமே இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு கொடுக்குற ஒரு மெசேஜ் தானே, அவங்களுக்கு ஒரு கன்செப்ஷன் கொடுக்குற ஒரு விஷயம். அவ்வளவுதான். நம்ம ஒரு 4-9 டார்கெட் அடிச்சோம். இது வந்து முதல் ஸ்டெப் அப்படிங்கிறத நான் முதவும் சொல்லிட்டேன், இன்னமும் சொல்றேன். இதனுடைய கண்டினியூட்டி, இது முற்றிலும் இந்த தீவிரவாதத்தை அழிக்கணும் அப்படிங்கிறது. காஷ்மீர் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். பாகிஸ்தானுடைய மக்களுக்கு பாகிஸ்தானுடைய தீவிரவாதத்திட்டிருந்து பாகிஸ்தானுடைய இராணுவத்திட்டிருந்து அந்த மக்களை நம்மள் காப்பாற்றுகிறோம். ஓகே, அதுதான் உண்மை. நன்றி நன்றி திரு மணி சார். நிறைவு பார்வை. நிறைவாக இப்போது பாகிஸ்தான் மக்களுக்கு தெளிவாக புரிந்துவிட்டது, பாகிஸ்தான் ஆர்மியால் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்தியன் ஆர்மி நம்ம பொதுமக்களாக தாக்கிறதுக்கு ரெடி இல்லை, இராணுவ முகாம் தாக்கிறதுக்கும் ரெடி கிடையாது. அவர்கள் தீவிரவாதத்தை அழிக்கிறார்கள், தீவிரவாதம் அழிந்தால் அவர்கள் நாடு செழிப்படையும் என்பதை மக்களே புரிந்திருக்கிறார்கள். நம்முடைய குறிக்கோள் ஒன்று மட்டும்தான், தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும். அதற்காக ஒட்டுமொத்த அரசியல் கட்சியும் ஒன்றிணைந்து இன்றைக்கி பாரத பிரதமருக்கு சப்போர்ட் பண்ணது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம். பாரத பிரதமர் அவர்களும் முப்படை வீரர்கள், முப்படை தளபதிகளுக்கும் முழு சுதந்திரம் கொடுத்து செய்ததனால்தான் இந்த அச்சீவ்மெண்ட் நமக்கு சிறப்பாக அமைந்திருக்கிறது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நிறைவு செய்யலாமா? பாகிஸ்தானில் நீங்கள் டெரரிசம் ஒழிக்கணும்னா பாகிஸ்தானில் உண்மையான ஜனநாயக ஆட்சி மலரும் போது தான் இது ஒழியும். ஆனால் நீங்கள் அந்த ஜனநாயக ஆட்சியை வந்து இங்கேருந்து டிரான்ஸ்பிளான் பண்ண முடியாது. அங்கிருந்து மக்கள் மத்தியில் தான் இது வரணும். இது லாங் ட்ரான் ப்ராசஸ். இதை வந்து ஒரு சண்டைனாலேயோ யுத்தத்தினாலேயோ நம்ம வந்து பாகிஸ்தானை டெமோக்ரஸியாக மாற்றிட முடியாது. ஆனால் அந்த அதர் ஹேண்ட் யூ வில் பி ஹார்டனிங் பாகிஸ்தான். இன்னும் மோர் தியோக்ராட்டிக் ஆகிடும், இன்னும் மோர் ரோக் ஸ்டேட் ஆகிடும், இன்னும் மோர் ஃபெயில்டு ஸ்டேட் ஆகும். அது இந்தியாவுக்கு நல்லதல்ல. ஓகே, நன்றி. நிறைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டவங்க எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.